உங்கள் குடும்பத்தில் ஜெபம் பண்ண கூப்பிட்டா வரமாட்டார், பைபிள் வாசிக்க மாட்டார், சிகரெட்டை பிடிப்பார், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார், மனைவி உட்காந்து மணிக்கணக்காக டிவி பார்ப்பாங்க, ஆனால் எம்மா ஜெபம் பண்ணவானா வரமாட்டாங்க. இப்படி சில ஆத்மாக்கள் இருக்குதா? ஜீவாத்மாக்கள் தான். ஆனால் உள்ள ஆத்மா என்ன செஞ்சுருக்குது? செத்து போய் இருக்குது. இருக்கிறாங்களா வீட்டில்? நீங்கள் ஜெபிக்கிறத பரிகசிப்பாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகிறத கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எதில் மறிச்சிருக்கிறாங்கன்னா உள்ளான மனுஷனில் மறிச்சிருக்கிறாங்க. உள்ளான மனுஷனில் சிலர் ஆரம்பத்தில் ஆண்டவர் மேலே நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து எங்கேயோ விழுந்து போய் தூரமாக போயிருப்பாங்க. இன்றைக்கி என் வார்த்தையை கேட்குற உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி உள்ள ஆத்துமால மறிச்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் அவங்களே உயிர்ப்பிப்பார். அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம். ஒரு அருமையான தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே மூத்தவன் தகப்பனுடைய சொற்படி நடக்கிறவன், இளையவன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்காதவன். அப்போது இளைய மகன் கெட்டுப்போய் வாழ்க்கையிலே உடைந்து நொறுங்கி திரும்பி வருகிறான். அப்பொழுது தகப்பன் பெரிய விருந்து செய்கிறார். மூத்த மகனுக்கு அது வருத்தம். வசனம் 24 வாசியுங்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மதரை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் சன் அல்லது டாட்டர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறாங்களா? தேவனை தேடுறாங்களா? என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்க நீங்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் இப்படி துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தால் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு தகப்பன் சொல்கிறாரு, என் மகன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். உங்கள் பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவலி டெட் அப்படின்னு நீங்கள் நினச்சா உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த 12 வயசு குழந்தைய அவள் உயிர் திரும்ப வந்ததுன்னு சொல்லிச்சே, அந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. என் பிள்ளைக்குள்ளையும் உங்கள் ஜீவன் திரும்ப வரணும்ப்பா. என் மகனுக்குள்ள உங்கள் அந்த தாகம் வரணும் ஆண்டவரே. என் பிள்ளை உங்களை தேடணும், தாவீது மாதிரி உங்களை தேடணும், சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். தீமோத்தேயு போல உத்தம குமாரனாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை தேடணும். தானியேலை போல ஜெபவீரனாக இருக்கணும் ஆண்டவரே. எஸ்தரை போல வைராக்கியமுடைய மகளாக இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைய உயிர்ப்பீங்க ஆண்டவரே. தாய்மார்களே, உங்கள் கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. தகப்பன்மாரே கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளை தோளுக்கு மேல் வளர்ந்தவுடனே ரிபெல்லியஸாக உங்களை அடிச்சுட்டு கூட செய்கிறான், கவலைப்படாதீங்க. ஒரு நாள் ஆண்டவர் அந்த மகனை மாற்றுவார்.